முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண குணமடைய வேண்டிய திருநெல்வேலி டவுன் நரசிங்க பெருமாள் கோவிலில் அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். இது தொடர்பாக அதிமுக தொண்டர்களுடன் நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அவருக்கு பல்வேறு விதமான சிகிச்சைகள் என்பது அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினமும் மீண்டுமாக உடல்நலக்குறைவு என்பது ஏற்பட்டதனுடைய அடுத்து தொடர்ச்சியாக மருத்துவர்கள் அவருக்கு தீவிரமான சிகிச்சை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளும் மற்றும் பிற உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று பல்வேறு ஆலயங்களிலும் வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது திருநெல்வேலி டவுனில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள் திருக்கோவிலில் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய பிரமுகர்கள் மற்றும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் தொடர்ச்சியான சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பிரார்த்தனையில் ஈடுபட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். வணக்கம். நீங்க எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறீங்க? என்ன மாதிரியான வழிபாடுகளை இன்னைக்கு மேற்கொண்டுட்டு வர்றீங்க? புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருந்து நல்ல குணமாகி நல்ல நிலைமையில் எங்களுக்கு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது நேற்று அம்மா அவர்களுக்கு ஒரு சிறிய அட்டாக் அப்படிங்கிறத எங்களுடைய கணவனத்துக்கு வந்ததுலேருந்து நாங்களாம் ஒரு படபடப்பாகவும் பதட்டமாகவும் அம்மா இல்லைன்னா நாங்களே இல்லைங்கிற ஒரு முடிவுலையும் அம்மா நாட்டுக்காண்டியும் மக்களுக்காண்டியும் ஏகப்பட்ட நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சித்தலைவி அம்மா இல்லைன்னா நாடு உலகமே இல்லைங்கிற அளவில் நாங்களாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால அம்மாவுக்காண்டி நாங்கள் காலமெல்லாம் எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா ஆட்சி அமைப்பாங்க, எங்கள் அம்மா திரும்பி வருவாங்க, எங்கள் அம்மா தான் ஆட்சி அமைப்பாங்க. அதனால எங்கள் அம்மா தான் புரட்சித்தலைவி அம்மா திருப்பி நல்ல இன்னைக்கு சாயந்தரமே எங்கள் அம்மாவுக்கு நல்ல குணமாயிரும், வீட்டுக்கு நல்ல முறைக்கு இருக்காங்க, நீங்கள் நல்ல செய்தி கிடைக்கட்டும்னு சாமிகிட்ட நாங்கள் வேண்டுதல் இன்னைக்கு என் மகளிரின் சார்களில் அத்தனை மகளிரின் நாங்கள் சேர்ந்து அம்மாவுக்காண்டி இன்னைக்கு பிரார்த்தனை வைத்திருக்கோம். தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாநகரத்தை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாநகர அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ச்சியாக ஆலயங்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள், அதே போன்று இஸ்லாமியர்களுடைய இல்லங்கள் மற்றும் பிற இடங்களிலெல்லாம் சிறப்பான வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக முதலமைச்சர் விரைவில் குணம் பெற்று வர வேண்டும் என்பதே அவர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வள்ளி நாயகத்துடன் ஆல்வின், திருநெல்வேலி.